Vanakkam, and sorry for the delay. If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So, all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அண்ட் என் நண்பர்களோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிரும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்ட் மேலே நாங்கள் பேச மாட்டோம்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால ப்ரோ, யூ ஹவ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் யூ டிசர்வ் ஆல் த சக்ஸஸ் இன் லைஃப். அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கடிக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால அண்ட் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்ற எனக்கு தெரியும், ஒரு டெபு டேரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது, கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் அண்ட் எவ்ரி திங் லுக்ஸ் ப்ராமிசிங் அண்ட் ஐ ஹோப் ஃபிலிம் ஆல்சோ டெலிவர்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு என்டையர் டீம் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் மை டியர் ஆடியன்ஸ். ப்ளீஸ் டூ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை. 25th ஜூன் வருது. என் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹாய், என்னோட நேம் பிரியங்கா செல்வி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் ஜூன் 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போக. இந்த படம் வந்து யாரையுமே வந்து அப்செட் பண்ணாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இது த்ரில்லராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தில் வந்து என்ன ரோல் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னார், ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கோம், ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும்னாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போக 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 ஒரு ஃபன்னாகவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானாக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகுனா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா.
ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம் அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்தரன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னை வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சராக பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸாக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்கள் பிள்ளையாக பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்களை ஏற்றுக்கோங்க. அண்ட் செட்டில் வந்து எங்கள் டிஓபி சார் எப்படி பவ்யமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே தீ பறக்கும், டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அடுத்து பிரஜின் அண்ணா வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். நான் செட்டில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கற்றுக்கிட்டது என்னென்னா எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு. அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ஸோ நைட் ஷூட்டாக இருக்கட்டும், டே ஷூட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். ஒரே ரீசன் ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய நாள் மீல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார சொன்னால் கூட உட்காரவே மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கசங்கிரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அடுத்து இவானா, அவங்களுமே வந்து டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாமுக்கு நடக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அது நைட் ஷூட்டாக இருக்கட்டும், மார்னிங் டே ஷூட்டாக இருக்கட்டும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் யூஸ்வல் அவங்க சொன்ன மாதிரி இவானா தான். அதுக்கப்புறம் பிரஜின் அண்ணா ரொம்ப சில்லாக இருப்பாங்க. ஸோ சந்தோஷ் ராவணன் சார், இந்த மூவி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூவிக்கு எனக்கு லுக் டெஸ்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடையாது. சிவி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக சந்தோஷ் சார் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் ஆக்டராக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ரோலுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சார் நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் சார், எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. இல்லை சிவி சார் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே நைட்டு நான் பஸ் பிடிச்சி போனேன். ஸோ போனோடனே எனக்கு ஒரு டைலாக் ஷீட் கொடுத்துட்டாங்க. எனக்கு சீன் என்ன சீனுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜீரோவோட போனேன். பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம் கொடுத்து எனக்கு ஒரு சீன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவி சார், ஆஸ் யூஷுவல் சாம்பசிவம் சார், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஷூட். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஜூன் 25th வந்து படம் எல்லாருமே பாருங்கள். என்னோட டெபியூ மூவி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாருமே வேணும். அண்ட் நீங்கள் வந்து நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக, இந்த வாய்ப்புக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் பேர் விஜய் ராஜு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு என்னோட பெரிய வணக்கங்கள் அண்ட் ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு 10 படங்களுக்கு மேலே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆங்கராக நிறைய சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அந்த படப்படப்பு இல்லை. எல்லாரையும் தைரியமாக கூப்பிட்டு அவங்கள கலாச்சி அவங்கள பேசி வச்சு தான் எனக்கு பழக்கம். ஆனால் இப்போ இங்கே ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பதட்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோட இந்த ஸ்பீச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், லைட்டாக ஒரு ஸ்ப்ளர் இருக்கும். பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் ஆஃப் வித், ஒரு ஆங்கராக துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நான், எனக்கு வந்து ஒரு ஆக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு என்ன தூண்டுதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ணா. அதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது பிரஜன் அண்ணா. ஸோ சன் மியூசிக்கில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பிரஜன் அண்ணா பார்த்து, நம்மளும் இப்படி ஒரு ஆங்கர் ஆகணும், நம்மளுக்கு ஒரு ஃபாலோவிங்காக இருக்கணும், ஐ மீன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு நினச்சி நிறைய ஆடிஷன் கொடுத்தேன். பட் ஆடிஷன் எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் துபாய்க்கு படிக்கலான்னு போகும்போது திருப்பி ஒரு பிரேக் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ ஷுட் தேங்க் ராஜ் டிவி ஃபார் தட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் அங்கே தான் வந்து ஒரு ஆங்கராக செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோட வெஞ்சர்னு பார்த்தீங்கன்னா, நாளை இயக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சார் அவங்களாம் ஜட்ஜாக இருக்கும்போது என்னோட ஷார்ட் ஃபிலிம், நான் ஆக்டடாக பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபைனல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தது. ஸோ அது மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிவி சார். ஸோ சிவி சார் தான் என்னோட சினிமாவோட காட் ஃபாதர்னு சொல்லலாம். சிவி சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில், ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் வந்தது. காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு படம் வந்தது. அதில் தான் அவர் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து தான் என்னோட பயணமே இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து, இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார், ஆல்ரெடி நான் அவரை பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தெரியாது. பட் சிவி சார் ஒரே நாள் கூப்பிட்டு போய், சந்தோஷ் ஒருத்தர் இருக்காண்டா போய் பாரு, நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி சந்தோஷம் போய் பார்த்தா, அப்புறம் தான் தெரிஞ்சு என் ஏரியா மெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் டீ கடையில் தான் அடிக்கடி வெயிட் பண்ணியிருக்கோம். டேரக்டர் எனக்கு தெரியாது. டீ கடையில் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம், அதோட போயிருந்தது. பட் ஒன்ஸ் ஐ மெட் சந்தோஷ், ஐ திங்க்
ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹோப் எனக்கு கிடச்சிருக்கு. ஐ திங்க் இந்த மூவி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் பிரஜனா பற்றி சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் மெடல் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது வெரி குட் ஆக்டர். அண்ட் இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுளுக்குள்ள. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் கிஷோர் கூட நான் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேடை. நான் ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் யாரும் மேடையில் ஏற்றுனதில்லை. மேபி நான் அவ்வளோ சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் இஸ் மை பிக்கர் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெபல் மூவி வந்து என் ஃப்ரெண்டு நிகேஷ் தான் டேரக்டர். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணும்போது அங்கேயே அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் வாட் இஸ் த பர்சவீரன்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் கிராஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ கிஷோர், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் எடிட்டர் அஸ்வினை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், எங்கள் தலைவன். ஸோ சந்தோஷ், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அவங்க கிட்ட வேண்டது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரெசன்ட் மீடியா கிட்டே நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை எவ்வளோ ப்ரமோட் பண்ணி எல்லாருக்கூடையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுமோ அவ்வளோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் அவர் எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறதை பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க் நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்குது. அண்ட் நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூன் 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுறதுல இதில் ஒரு பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க. அதில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர். விஜய் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி, தேங்க்யூ. கல்யாணுக்கு தயவுசெய்து இருக்கல அதானே. சூப்பர், தேங்க்ஸ் கல்யாண். இவர் ஒரு நல்ல மனிதர். இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா வரைக்கும் நல்ல மனிதா இருந்தது இல்லையா? இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்விதான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்க பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்க பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அதான் ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பாக்குறப்ப அது நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பாக்குற போலீஸ்
ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான், என் தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜ்ல சொல்ற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்க எல்லாமே ஒரு யங் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? இல்லுமா ஒரு நிமிஷம், அந்த ஏதாவது கேட்கணும்ல. எனக்கு கல்யாணம் ஆகல, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தோன்னு புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிக்கான்னு சொல்லிட்டே இருந்தார், பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா, அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குனாங்கல்ல அப்படின்னு. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்கள நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 முறை கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம், அவரோட என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார் ஒரு நாள், என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை, வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த பையன் வந்து எனக்கு, இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. யாருன்னு கேட்டேன், சந்தோஷ் பேர் சொன்னார். ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன். அப்போ நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன்னு வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக, அது வேறு ஏதாவது மாற்றிடுங்கண்ணே டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம், நாங்கள் ஒரு ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுனால ஆளுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையை அடுத்து வந்து இங்கே வந்து ஜூன் 25 அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு, அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன். புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.
அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க, ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமாக வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதோட ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டேத்தில் நான் வந்து 2-3 படத்துக்கு நான் பிரஜினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்றைக்கி வந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, அப்போ பிரஜினை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு. அது மாதிரி பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் போனபோது தான் எனக்கு பழக்கம். அப்புறமேல் தான் சொன்னாங்க, இவர் ரொம்ப ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் அண்ட் யுவனா வருண் அண்ட் சந்தோஷ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூஸ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹிட் ஆஃப் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள், வாழ்வு தாழ்வுகளில் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கும் குடும்பத்தினர், நண்பர்கள், கலையுலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இது என்னுடைய 3வது திரைப்படம். அடகு என்ற திரைப்படத்தை 2020 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மனிதர்கள் லாஸ்ட் இயரை, இப்போ 3வது வந்துடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் தேங்க்ஸ் சொல்ல வேணாம்னு சொன்னார். பட் எல்லாரும் அவருக்கு தான் சொன்னாங்க, எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஜஸ்ட் சரியாக கவனிக்கல. எனக்கு ஒரு சிலர் மட்டும்தான் சொன்னீங்க. பொதுவாக படம் முடிச்சுட்டு ப்ரொடியூசரை வந்து அடுத்த படத்தில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓப்பனிங்கில் யாருமே கண்டுக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பேர் சொல்லியிருக்கலாம், தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தென் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்து இருக்கிற சார் விக்ரம் சார் அண்ட் சபரி, ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி, யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் சினிமா, எல்லாருக்குமே தெரியும், சிவகுமார் சார். அவர் தான் அந்த என்ன சொன்னாருன்னா, சூதுவம் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கதை இருக்குது, பையன் நல்லா பண்ணியிருக்கான், பண்ணுறீங்களான்னாரு. இல்லை பணம் இல்லைன்னா, பணம் யாரையா கேட்டால் நீ படம் பண்ணுன்னாரு. பொதுவாக ஒரு இது இருக்குது, வெங்கட் பிரபு சார் வந்துட்டு கதையோட படம் பண்ணுவார், தம்பியெல்லாம் படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணம் கூட தேவையில்லை, கதை இருந்தால் நல்ல கதை இருந்தால் ஆள் கிடைச்சா படம் பண்ணுறாரு, பணமே அவருக்கு தேவையில்லை. ஸோ அந்த இதில் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் சொன்னது தான், நீங்கள் பணம் அவசியம் கிடையாது, செய்யணுன்ற எண்ணம், அந்த சரியான விஷயங்கள் கிடைச்சா, ஒரு டீம் கிடைச்சா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தான் அது காரணம். ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒன்று இருக்குது, பாக்யராஜர் சொல்வார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குருநாதருக்கு வந்துட்டு ஒரு 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 பொண்ணு ஒரு கேமரா வந்து படம் எடுக்க போயிடுவாங்க சொல்லி, அதே மாதிரி ஒரு கதை கிடச்சிச்சுன்னா போயிடுவார், பணமே தேவை கிடையாது. அப்போ பண்ணிவிடுவாங்க. என்ன ரீசன்னா, அவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு அவர், அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. டெக்னீஷியன்ஸில் இருந்துட்டு, நடிகர்கள் இருந்துட்டு, எல்லாருமே அதிகமாக உருவாக்கியிருக்கிறதுனால ஸோ அவருக்கு அது ஈஸியாக பண்ண முடியாது. அந்த ஹோப் எல்லாருக்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டிஓபியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஒரு நாள் சைலண்டாக உட்காந்துட்டு போய் பார்த்தா வந்து பச்சையாக திட்டிகிட்டு இருக்கான். அந்த சுவிச்சரில் எனக்கு தெரியல. அப்புறம் அவன் பார்த்தா எனக்கு இந்த கெட்ட வாயில் வந்துருச்சு. அது சொல்ல மாட்டேன், ரைட்டு, ஓகே. அதனால் அப்புறம் அஸ்வின் எடிட்டரு, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். என்ன ஒன்று, நீங்கள் ஃபோனில் பேசணும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் மாதிரி தான் இருக்கும். இப்போ அலோன்னு சொன்னால் 2 நாள் கழிச்சு அலோன்னு திருப்பி சொல்லுவான்.
மறுபடியும் நல்ல சரியான டெக்னீஷியன் ஒர்க்கு பேசணும்னு அவசியம் கிடையாது, பட் அவர் ஒர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், சந்தோஷ் ராவணன். அதாவது சொன்னார், அந்த கதை சொல்லும்போது பிடிச்சிருந்து, பட் பணம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதையும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் ஆச்சு. எனக்கு டீம் செட் ஆனது சரி தம்பி வா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணோம். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட், முக்கியமாக ஒரு கண்டென்ட். நான் பண்ண 2 படங்கள்லையுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயே வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவில் இன்றைக்கி புதியவர்களோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் நிறைய பேசணும்னு எடுத்துட்டு வந்தேன், பட் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சார் சொன்னார் எல்லாமே முன்னாடி பேச கடைசி வரை யார் பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நினச்ச எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் சிவி சாரும் நிறைய பேசிட்டாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு புதியவர்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது சரியான படமாக இருக்கும்போது வாங்குறவங்களும் சரி இல்லை மற்ற எல்லாருமே சரி அவங்க சரியான இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இந்த விநியோகஸ்தர்கிட்டையும் அந்த ஓடிடி சம்மந்தப்பட்டவங்களையும் நான் வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் படம் கொண்டு போகும்போதே இது ஆர்டிஸ்ட் இல்லாத படம் அப்படின்றத ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அது ஜஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி பாருங்கள். எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் தான். பிகினிங்கில் வந்து அவங்க வரும்போது அறிமுகம் தான். இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சூப்பர் ஸ்டார் நிரூபிக்கப்படுறார். அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி இயக்குநர்களும் சரி அவருக்கு வாய்ப்பு வரும்போது அவரை ப்ரூவ் பண்ண முடியுது. புதியவர்கள் வரும்போது சரியான ஒரு படம் பண்ணுறாங்க, சரியான ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கும் போது அதை அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம். சரியான சொல்லிட்டு போயிடலாம். சரியாக இருக்கும் பட்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரெஸ் மீட்டிங் சார்பாக அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பே சிவம். சம்பளம் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போட்டோலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர் தேவராஜ் சார் நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும் தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமாக சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும், அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகனை வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த எல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம்
ப்ரோ சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டாரு கிட்டத்தட்ட. கரெக்டாக ஆமாவா? ஆமாம், அன்னைக்கு அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தட ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்களை வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம்ல, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான். அது எல்லாருக்குமே தெரியும். பாவம் அவர் இல்லை, வேணாம் விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து என்ன பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்றைக்கே ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நரக வேற ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். எனக்கு மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாரி ஆயிருப்போகுதுரா. ஓகே. மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்காண்ணா. வந்துடுறேன் 4 மணிக்கு ஃப்ளைட் நான் இறங்கி வந்துடுறேண்ணா. இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராஜ். ஐயோ வேணாடா, கண்டென்ட் ஆக்கிடுவாங்கடா. ஓகே, அது மாதிரி பாவம் எனக்கு இருந்தாலும் வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. ஓகேம்மா.